Hey guys, welcome back to our channel Manju Murugesh Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இப்படி பேசியே வந்து ரொம்ப மாசம் ஆயிடுச்சு வீடியோ எடுத்து ஆக்சுவலாக ஃபார் சம் ரீசன்ஸ் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்ததுனால. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024 வந்து எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சூப்பராக போயிருக்கும் நம்புகிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக மிக்ஸ்டாக தான் போச்சு. லைக் கொஞ்சம் வந்து ஹாப்பியாக அண்ட் ரொம்ப வந்து சேடாகவும் போயிட்டு இருந்தது. லைஃப்பில் வந்து நிறைய புது புது விஷயம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அண்ட் ரொம்ப ஹார்டாக வந்து சில விஷயம்லாம் வந்து ஹிட் ஆச்சு. ரொம்ப லைஃப்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் 2024 வந்து நடந்தது. ஸோ ரொம்ப டவுனாகவும் இருந்தேன் நிறைய நாள். ஸோ அந்த ரொம்ப டவுனாக இருந்த டைமில் வந்து நான் வந்து நிறைய புக்ஸ் படித்தேன். லைக் ரொம்ப செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டிங் புக்ஸு, அந்த மாதிரி புக்ஸில் வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். புக்ஸ் வந்து ஒரு அசெட் மாதிரி தான், வந்து நம்ம படிக்கலாம், நம்ம பசங்க இன்னும் அவங்க பசங்க அந்த மாதிரி வந்து ஜென்ரேஷன்ஸில் படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதில் இன்னும் மாறப்போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து நிறைய புக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 6-7 மந்த்ஸாக தான் வந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் புக் தான் வந்து என்கிட்ட இருக்குது. பட் அதெல்லாமே ரொம்ப நல்ல புக்ஸ் தான். கொஞ்சம் வந்து ஸ்டோரி புக்ஸு, ரொமான்ஸு, த்ரில்லர் அந்த மாதிரி புக்ஸும் வந்து இருக்குது. அண்ட் நிறைய வந்து செல்ஃப் மோட்டிவேட்டிங் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த புக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக படிக்க முடியும், முடிக்க முடியும், படித்து வந்து ஃபுல்லாக முடிக்க முடியும் அந்த புக்ஸை வந்து. ரொம்ப கஷ்டமான இங்கிலீஷோ இல்லை புரியாத வேர்ட்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத புக்ஸ் தான் வந்து நான் இப்போ உங்ககிட்ட காமிக்க போகிறேன். சரி வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த புக்ஸ் தட் ஐ ஹேவ். அதாவது இவ்வளோ கம்மியான புக்ஸ் தான் வந்து இருக்குது. இந்த புக் வந்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகப்படுத்துதா, ஏதாவது இன்டர்வியூ ஞாபகப்படுத்துதான்னு சொல்லுங்கள். அரவிந்த் சாமி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்து தான் வாங்கினது. ஓகே, நல்லாயிருக்கு. அண்ட் இதெல்லாம் தான் நான் வச்சுருக்கிற புக்கு. ஸோ நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் என்னென்ன புக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் புக் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு எடுத்த உடனே வந்து பெருசாக நான் இப்போ சாதிக்கிற மாதிரி புக்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டோரி புக்ஸு, இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ், சிறுகதைகள் அந்த மாதிரியான புக்ஸ் அதெல்லாம் வந்து படிக்கலாம். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து சேட்டன் பகத் அவங்களோட புக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து 2 புக் தான் வச்சுருக்கேன் அவரோடது. இந்த 400 days அண்ட் இந்த 3 mistakes of my life, இந்த 2 புக் தான் வந்து நான் வச்சுருக்கேன் அவரோடது. மீதி வந்து நான் லைப்ரரியில் போய் படித்தேன். ரொம்ப இது வந்து நல்ல த்ரில்லராக இருக்கும். இது அந்த மாதிரி ரொமான்ஸ் புக்ஸ் கூட இருக்கு அவரது. அந்த மாதிரி அவரோட புக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் 2 புக்கு வந்து நாங்கள் வந்து இஸ்கான் டெம்பிள், ஐயோ இந்த வெளியில் பசங்க வேறு பெல் அடிச்சுட்டு இருக்காங்க சைக்கிளில். ஓகே, இன்னும் 2 புக்கு வந்து நாங்கள் வந்து இஸ்கான் டெம்பிள் போயிருந்தோம். அங்கே வந்து புக் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து 2 புக் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒன்று வந்து இந்த கிருஷ்ணா புக்கு அண்ட் another thing பியாண்ட் பர்த் அண்ட் டெத். இது 2மே நான் இன்னும் வந்து படிக்கல, வாங்கி அப்படியே வச்சதோட சரி. இது படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரல. ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து நிறைய இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்லாம் இருந்தது, என்னால் அது கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னு தெரியல. ஹோப் நான் வந்து இதை நான் ஃபுல்லாக படித்து முடிப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் அகெயின் இன்னும் ஒரு 2 புக்கு, இந்த 2 புக்கு ரிச் டேட் அண்ட் புவர் டேட், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கும் வந்து நான் படிக்கிறேன்றதுனால என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அவங்க படித்து முடிச்சுட்டு இது ரீசெண்டாக தான் என்கிட்ட வந்தது. ஸோ இன்னும் நான் இதை ஸ்டார்ட் பண்ணலை. இது முடிச்சிட்டேன், ரிச் டேட் அண்ட் புவர் டேட் வந்து நான் முடிச்சிட்டேன். இது ஒரு நல்ல புக்கு. அண்ட் இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அண்ட் ரீசெண்டாக அரவிந்த் சாமி அவரோட இன்டர்வியூ வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இந்த சைக்காலஜி ஆஃப் மணி வந்து இது வந்து ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, பில்லியன்ஸு, ட்ரில்லியன்ஸ், நிறைய நம்பர்ஸ் அதெல்லாம் போட்டு கொடுத்தனால எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். என்னால் இது வந்து கண்டினியூ பண்ண முடியலை. ஒரு பாதி படித்து முடித்தேன், மீதி பாதி வந்து படிக்கலை. அதனால் நான் படித்து முடிச்சிடுவேன். எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டடாக இல்லை இந்த புக்கு. And here comes my favorite 3 books.
ஒன்று த ஃபர்ஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த சீக்ரெட் புக்கு. இந்த புக் வந்து படிக்காதவங்களாவே யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். புக் படிக்காதவங்க கூட இந்த புக்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. இந்த சீக்ரெட் புக்கு நான் யாரோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இந்த புக் படிக்க சொல்லிட்டு. அண்ட் இட் வாஸ் வெரி ஒர்த் படித்தது வந்து. அண்ட் செகண்ட் வந்து இக்கிகை. இந்த இக்கிகை வந்து நம்ம கன்னிகா ஸ்னேகன் ஒய்ஃப் கன்னிகா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, நான் இது படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து தமிழில் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கிலீஷில் ஆர்டர் பண்ணி படித்து முடிச்சிட்டேன். ஓ மை காட், இதுவுமே என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. அண்ட் தேர்ட், பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த புக்கு இந்த 3 தான் என்னுடைய வந்து ரொம்ப 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 ஃபேவரெட்டு. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா படிக்கிறதுக்கு இந்த 3 புக்குமே வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தமிழ் புக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு புக் தான் வாங்கியிருக்கேன். கள்ளிக்காட்டு இதிகாசம், வைரமுத்து அவங்களோட வந்து புக் இது. நான் படித்து முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு சோகமான ஸ்டோரி தான். ஆனால் ஸ்டோரியாக இருக்கிறதுனால எனக்கு இந்த வேர்ட்ஸு அவர் எழுதியிருக்கிற உவமை உருவகம் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வேர்ட்ஸ் எல்லாமே தமிழ் வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் இது ஃபுல்லாக படிச்சுட்டேன். நீங்கள் யாராவது தமிழ் புக்குக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த புக் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்டோரியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சோகமான ஸ்டோரி. அண்ட் அகைன் இந்த புக் வந்து வாங்கி ஒரு 4 days 5 days தான் இருக்கும். the 5 AM கிளப் இன்னும் நான் இதை ஸ்டார்ட் பண்ணலை. ஏன் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து டெய்லி நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். பட் ஆனால் எந்திரிக்கவே முடியல. ரீசன் என்னன்னு தெரியல. மேபி நான் வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் காலையில் ஏஞ்சிக்கிறதுக்கான புக்ஸ்லாம் படித்து நான் வந்து காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி வாழ்க்கையில் ஏதாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த புக் வாங்கினேன். ஒரு 2 பேஜ் படித்தேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் புக் த சீக்ரெட், அதுக்கு வந்துடலாம். இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன், யூனிவர்ஸில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த புக்கு அந்த வேர்டே வந்து இந்த புக் அப்புறம் தான் வந்து இந்த புக் அப்புறமா வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்பயுமே இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் நான் இப்போ பேசுகிறப்பவும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், தூங்குறப்பவும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ உங்களுக்கு தேவைன்றது நீங்கள் நினைக்கணும், கேட்கணும், இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும், பிலீவ் பண்ணணும் அது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நோ செகண்ட் தாட்ஸ் அது வருமா வராதா அப்படின்ற செகண்ட் தாட்ஸ்லாம் இல்லாமல் பிலீவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கேட்குறது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தே ஆகும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட், நாட் வாட் டோன்ட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். எது வேணாமோ அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. பிகாஸ் அதை கூட அட்ராக்ட் பண்ணும். நீ தேவையில்லாத பற்றிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே அட்ராக்ட் பண்ணி இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தையும் வந்து கொடுத்து சாவடிக்கும். ஸோ இந்த புக் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ ஃபார் பிகினர்ஸ். அண்ட் செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா தி இக்கிகை. இக்கிகை வந்து எப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து பேசிக்காகவே நிறைய பேர் வந்து 90 இயர்ஸ்க்கு மேலே தான், 100 இயர்ஸ் மேலே இருக்கிறதுலாம் அங்கே ரொம்ப நார்மல். ஆனால் இங்கே அப்போல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா 60 or 70 அதுக்குள்ளேயே வந்து செத்து போயிடுவாங்க. பட் ஜப்பானில் வந்து 90 இயர்ஸ் 100 இயர்ஸ் அதுக்கு மேலே வாழ்றதுலாம் வந்து ரொம்ப கேஷுவல். ஸோ அவங்க எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சீக்ரெட் தான் வந்து இந்த புக்கில் இருக்கும். லைக் சீக்ரெட் டு லாங் அண்ட் ஹாப்பி லைஃப். உங்கள் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் ஃபுட்டு, டயட்டு, மெடிடேஷனு, எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், டெய்லி ஒரு 15 minutes ஒர்க் அவுட் பண்ணணும், பாஸ்ட்டை பற்றி கவலைப்படாமல் ஃப்யூச்சர் பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ப்ரெசென்ட்டில் வாழணும், உங்களுக்கு எது வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்குதோ அந்த விஷயம் வந்து பண்ணணும், நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணணும். இதெல்லாமே வந்து ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு லிவ் லாங் அண்ட் ஹாப்பி லைஃப். அண்ட் தி தேர்ட் மோஸ்ட் ஃபேவரட் வந்து பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த புக் வந்து நான் படித்ததுலேயே ஒரு பெரிய மேஜிக் மாதிரி சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள பவர் பற்றி இந்த புக்கில் வந்து பேசியிருப்பாங்க. அப்படியா, அதுக்கெலாம் ஒரு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் யூ திங்க் வில் ஹேப்பன்,
அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சிங்கன்னா கெட்டது நடக்கும். சப்கான்ஷியஸாக நீங்கள் இப்போ நார்மலாக இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ கூட என் மைண்டுக்குள்ளே வேறு ஒரு தாட் வந்து ஓடிட்டு இருக்கும். அது எல்லா தாட்டுமே வந்து நல்ல பாசிட்டிவ் தாட்டாக வச்சுட்டு இருக்கணும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி பாசிட்டிவ் தாட்டாக இருந்தால் அதுக்கான ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றது இது சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நான் இவ்வளோ கொஞ்சம் டைமில் வந்து நான் படிச்சிருக்க புக்ஸ் வந்து இவ்வளோ தான். உங்களுக்குமே வந்து இந்த புக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த புக்கில் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பாசிட்டிவ் மைண்ட் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அண்ட் லைஃப் எப்படி வந்து பாசிட்டிவாக லீட் பண்ணுறது, மைண்டை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றிலாம் வந்து இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் ஆக்சுவலாக வந்து நிறைய புக் இருக்குது. இந்த சீக்ரெட்லேயே வந்து நிறைய சீரீஸ் இருக்குது. பவரு, மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரீஸ் இருக்குது. அந்த புக்லாம் வந்து நான் இன்னும் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன், படிக்கலான்னு இருக்கேன். அண்ட் இஃப் யூ கைஸ் நோ சம் அதர் புக்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் மீ டவுன். நானும் அதை வந்து படிப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து the 3 books that changed my life அப்படின்னு சொல்லலாம். that changed my mind, that changed my attitude அப்படின்னு சொல்லலாம். அந்த புக் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்களுமே அதை படிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோ போடுவேன். எனக்கும் வந்து அந்த மோட்டிவேஷன் வரும் போடுறதுக்கு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சும்மா அப்படி தட்டிட்டு போகிறதுனால இன்னுமே ஆக போகிறது இல்லை. ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.